வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அரசியல் அலப்பறைய சட்டசபையில தாங்க. காலையில வரும்போதே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாக்கெட்ல ஒன்று வச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு சொல்லுங்க பாப்போம். சாதாரண சட்னி பிரச்சனையோட வருவோம்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நாங்க கையில எடுத்துருக்கிறதே கிட்னி பிரச்சனைங்க. ஏங்க, கிட்னி திருநதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க உடனே அமைச்சர் மாசு எந்திரிச்சு, ஏங்க நடவடிக்கை எடுத்தாச்சு, நீதிமன்றம் சொன்னபடி குழு அமைச்சு 2 பேரை கைது பண்ணிருக்காங்க, மேற்கொண்டு துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நாங்க நடவடிக்கை எடுக்காமலாம் இல்ல, கிட்னி காணாம போனது உண்மைதான், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மத்திய அரசை தானே எதிர்க்கிறோம், அவங்களுடைய மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எந்திரிச்சு நயினார் நாகேந்திரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆக 64 முடிஞ்சு 65 அப்படின்னு வயசை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லிட்டேனா அப்படின்னு ஒரே கலகலப்பு தான். அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் ரொம்ப அமைதியானவர், சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு புகழாரம் வேற சுட்டியிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு, மாடு மேய்க்கிற பையன் கூட இப்படி பேச மாட்டான். இவ்வளவு கடுமையா யாரை பேசியிருக்காருன்னு பார்த்தா அவர் பிள்ளைய தான் பேசியிருக்காரு. எங்க அப்பாவுக்கு ஒன்று ஆச்சு, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிள்ளையவா இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தா என் பையன் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. மாடு மேய்க்கிற பையன் கூட இந்த அளவுக்கு வார்த்தைகளை போட்டு பேச மாட்டான் அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கும்போது எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தாங்க, ஆனா ஒரு கட்சியை தவிர அந்த கட்சி புதுசா ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ்.